Hi all, welcome to Samayal Vibes. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2 varieties of chutneys பார்க்க போறோம். First onion chutney எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? First அதுக்கு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற ரெண்டு வத்தல் நான் வந்து விதை எடுத்துட்டு தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே தக்காளி கொஞ்சமா கருவேப்பிலை வந்து நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சட்னிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். என்னடா இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம், மொத்தமே இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸு. இந்த இன்க்ரீடியன்ஸில் இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு சட்னியா அப்படின்னு நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து வதங்கவே தேவையில்லை, அந்த சூட்லேயே வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிற வரை வதங்கினாலே போதும். நம்ம ஒரு பாத்திரத்தில் மறுபடியும் வெளியே எடுத்து வச்சு நம்ம சூடு வந்து ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக உப்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்தால் சூப்பரான வெங்காய சட்னி ரெடிங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, எதுவுமே தோணலையா டக்குன்னு இந்த சட்னி வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பொருளை வச்சே டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கடுத்து இப்போ நம்ம தாளித்து போட்டுக்கலாமா, அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சட்னி வதக்கிறதுக்கு என்னென்ன போடணும் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு என்ன போடணும்னு தனியாகவே நான் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. தாளிக்கும் போது உளுந்து வந்து கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் நம்ம சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த தடவை ஆனியன் சட்னின் போது வெங்காயம் வந்து பச்சை ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா சூடுலேயே வதக்கிக்கிறேன். அவ்வளோ சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு மொறுன்னு தோசை வெங்காய சட்னி அப்படின்ற காம்பினேஷன் சொல்லும் போதே நாக்கு ஊறுதுங்க. சீரியஸாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நெய் தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை எந்த காம்பினேஷன்னாலும் நம்ம வச்சுக்கலாம். சூப்பராக இப்போ ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. தட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஐயோ எனக்கு சொல்லும் போதே நாக்கு ஊறுதுங்க. நீங்கள் இதுவரை ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டூ ட்ரை திஸ் ஒன்ஸ் அண்ட் தேங்க் மீ லேட்டர். நெக்ஸ்ட் இந்த சட்னி தேங்காய் வத்தல் சட்னி. இது நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் ஷார்ட்ஸில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்காய் சட்னி எல்லோரும் ஒவ்வொரு ப்ரொசீஜரில் செய்வோம். இஞ்சி போட்டு செய்வோம், இஞ்சி போடாமல் செய்வோம். இதில் வந்து தேங்காய் சட்னி ப்ரொசீஜரே நான் வத்தல் கூட ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் மிக்சி ஜாரில் 10-15 தேங்காய்ச்சில், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 5 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கணும். தேங்காய் சட்னிக்கு வந்து பொட்டுக்கடலை அண்ட் தேங்காய் சட்னி தான் மெயின். அப்புறம் கூடவே 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அரைச்சா சூப்பரான தேங்காய் வத்தல் சட்னி ரெடிங்க. என்னடா அடுப்பை கூட ஆன் பண்ண தேவையில்ல, ஆனால் நம்ம மிக்சி ஜார்லேயே சட்னி அரைச்சிடலாமா அப்படின்ற மாதிரி ஷாக்காக இருந்ததா? பட் இதுதாங்க ப்ரொசீஜர். ரொம்பவே ஈஸியாக அரைச்சி முடிச்சாச்சு. சட்னியும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிக்கலாம். தேங்காய் சட்னினால எப்போயுமே எனக்கு வெங்காயமும் கூட சேர்ந்து அதில் வந்து நான் தாளித்து போடுவேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் ஒரு ஹெல்லோ ஹார்ட்டின் கமெண்ட்டில் கொடுங்க. எனக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பிகாஸ் நான் மட்டும்தான் அந்த மாதிரி தாளித்து சாப்பிட்றேனா அப்படின்றது எனக்கு டவுட்டு ரொம்ப நாளாக. தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு உளுந்து கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம வந்து சட்னியில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம அஸ் யூஷுவல் எப்பயும் போல் ரோஸ்ட்டு தோசை சாப்பிட்லாம், இல்லைனா இட்லி கூட வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி தோசை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்றதுனால தோசை தான் எடுத்துக்கிட்டோம். வீட்டில் எல்லா காய்கறி எல்லா கிரேவி டைப்பாக செய்கிற ஐட்டம்ஸ்லாம் இருந்துமே அன்றைக்கி சாப்பிட மூடு இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி சட்னி செஞ்சு தோசை மாவு இருந்ததுன்னா எடுத்து ஊற்றிட்டா அவ்வளோதான், ஒரு நேரத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ முடிஞ்சது. சம்டைம்ஸ் இதை லஞ்சாக கூட எடுத்துப்போம். என்னடா தோசை திருப்பி போட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா, அத்தனை தோசை உள்ளே போச்சுங்க. இந்த 2 சட்னியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.